பக்கமும் பொள்ளாச்சி பற்றி நாங்கள் போட்ட செய்தி தான். பொள்ளாச்சி ஸ்டேஷனில் விசாரிச்சிருந்தது சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. சிபிசிஐடி மாற்றின உடனே ஃபஸ்ட்டு சமன் எனக்கு தான். நிறைய வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். ஆரம்பத்துல இருந்த ஒரு எஸ்பி எச்சரிக்கிறான், எவனாவது போட்டா கொண்டுருவேங்கிறான். 4 சிடி தான் இருக்கு, வேற சிடி கிடையாது, எவனாவது 4 சிடிக்கு மேல இருக்குன்னு சொன்னாலே கொள்ளுவேன் அப்படிங்கிறான். அந்த மாட்டின 9 பேரும் பெருந்தனக்காரர், யாருமே சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைலாம் கிடையாது. கொழுத்த பணக்காரன். ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, என் மகன் இந்த வழக்கில் தொடர்படுத்தி இருப்பதில் அரசியல் இருக்கு, இல்லைன்னா எதுக்காக நாங்கள் 8 பேர் மட்டும்தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கோம்னு கையெழுத்து போட சொல்லி மணிவண்ணனை மிரட்டணும். இந்த வழக்கில் அரசியல்வாதிகளின் வாரிசுகளை சேர்க்காமல் இருக்கவே நிஷா பார்த்திபன் மணிவண்ணன் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒரு விவசாயே இல்லையா? பெண்களுடைய கற்புன்னு கூட நினைக்கலங்க. அந்த பிள்ளை பெத்த பிள்ளைகளை கூட பார்க்க, அது பிஞ்சு பிள்ளைகளை கூட பார்க்கலாம். அந்த பிள்ளை தெரிஞ்சுது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவனை நம்பித்தாண்டா வந்தேன்னு சொல்கிறான். நீங்கள் எப்போ அந்த வீடியோ கேட்க சொல்லுங்களேன். இந்த இதுக்கு எதிராக பேசுகிறவன், இது நாங்கள் தாண்டா லேபிள் இவங்க ஓட்டுறாங்க, நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறவனை எல்லாரையும் இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன், இந்த வாய்ஸ் அனுப்புகிறேன், கொஞ்சம் கேட்க சொல்லு. அவன் வீட்டு பிள்ளைகள் மாட்டினா விட்டுருவானா? அந்த பிள்ளை ஸ்கூல் பிள்ளைகள்லாம் சேர்ந்து அவன் டீ சாப்பிட போனான், போகிற இடத்துல விழுந்து செத்து போச்சு. காலேஜ் பிள்ளைகள், காலேஜ் படிக்கிறதுக்கும் இறந்ததுக்கும் 10 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. 10 கிலோமீட்டர் தாண்டி அடாச்சு டீ சாப்பிட போவாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சுரேகாவோட வீட்டுக்கு என் தம்பி பிரகாஷ் அனுப்புனேன். அவன் கேரளாவில், அவர் கையெடுத்து கும்புறாரு, என் ஒரு பிள்ளை இருக்குது, அதையாவது வாழ விடுங்கன்ட்டார். அப்போ எவ்வளோ த்ரெட் பண்ணியிருக்கணும். அந்த கேஸ் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. முத அந்த வீடியோ பார்க்குறேன், ஈரக்குள்ள நடுங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டேன். இப்படி ஒரு வக்கரம் பண்ண முடியுமா? இந்த வக்கரம் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி அவனுங்க எத்தனையோ தாண்டி தான் இந்த வக்கரத்துக்குள்ளே வரணும். அப்போ அவனுக்கு எவ்வளோ பேரை இந்த மாதிரி கோலத்துக்கு ஆளாக்கியிருப்பாங்க. ஒரு கொடூரனா, ஒரு மிருகத்தனமா, ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வில் பல பெண்களை வேற வேற தாண்டி கடைசியாக தான் பெல்ட்டால் அடித்து தலையை தெவத்தில் மோதி அவங்கள அந்த வாய்ஸு கேட்டாலே ஒரு கொடூரன்ல அவன் ஏன்னா இந்த வார்த்தைகள் அந்த அத்தனை கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டலாம். அவ்வளோ மோசமான செயலை. அதை விட அவன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி அடிக்கிறான், பெல்ட்டில் கரெக்டுங்கிறான், பெல்ட்டால் அடிக்கிறான். இங்கே 2 பேர் நிற்கிறாங்க, அந்த பக்கம் திருநாவுக்கரசு நிற்கிறான், இங்கே ஒருத்தன் இப்படி ஒரு கூப்பிடுவான். அந்த பிள்ளை அண்ணா விட்டுருங்க, நானே கழட்டுறேன், அடிக்காதீங்கன்னான்னு சொல்லுது. அந்த நேரம் ஒருத்தன் இப்படி கூப்பிடுவான். அப்போ இங்கிட்டு ஒரு 10 நாய்கள் நிற்கிறான்ல, அப்போ எவ்வளவு நின்று அந்த பிள்ளைய குதறி இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தீர்ப்பு வந்த பாலியல் வழக்கு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் இல்லை, நமக்கு உழைக்கும் பத்திரிகையாளர். நிச்சயமா சார், அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது யாருக்குமே. எனக்கு உழைக்கும் பத்திரிகையாளர் தான். அண்ட் பாலியல் வழக்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா தொடர்ந்து 6 வருடங்களாக நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும், பல்வேறு இடங்களில், பல்வேறு தளங்களில். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு 9 பேரும் குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதில் எடுத்த உடனே ஒரு சந்தேகம் என்னென்னா, 9 பேர் மட்டும்தான் குற்றவாளிகளா, அதை தாண்டி வேறு யாராவது குற்றவாளிகள் இருக்காங்க? ஏன்னா அங்கேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் சார். கோர்ட் 9 பேரும் சொல்லிடுச்சு. ஓகே, நம்ம கோர்ட் இல்லை, ஆனால் இதுக்கு பின்னாடி ஆள் இருக்கான், அது மாத்திரம் தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போ இடைக்காலத்தில் அவன் தப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க 250 பெண்கள், 250க்கு மேற்பட்ட பெண்கள், 1100 வீடியோ அப்படிலாம் செய்தி ஆரம்பத்தில் வந்தது. நாமளும் செய்தி பண்ணியிருந்தோம். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக பண்ணியிருந்தாங்க, பெரிய சாம்ராஜ்யம். அதுக்கு பின்னாடி இவனு மாத்திரமே இருக்க முடியாது. அதுக்கு பின்னாடி இருந்த பெருசுகளுடைய வாரிசு எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவங்க ஆட்சி, அவங்க அதிகாரம் எல்லாம் இருக்கும்போது, அதான் சொன்னேன்ல, நீங்கள் வேறு யாரையும் உள்ளே வந்துடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சிரத்தை எடுத்தாங்க அந்த கவர்மெண்ட்டில். சிபிசிடியாக இருக்கட்டும், லோக்கல் எஸ்பியாக இருக்கட்டும், லோக்கல் போலீஸாக இருக்கட்டும்,
அதாவது வேற எவனும், அதாவது இவங்க யாரை மதிக்கிறாங்களோ அவங்களுடைய வாரிசுகளோ ஓகே. யாரையும் உள்ள அவங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கட்டாங்க. ம். அதையும் நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா பாருங்க, இது கிட்டத்தட்ட இவ்வளோ பக்கமும் பொள்ளாச்சி பற்றி நாங்கள் போட்ட செய்தி தான். அதில் ஒரு இடத்துல ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்போம். மணிவண்ணன் ஒருத்தன் சரண்டர் ஆகிறான். நாங்கள் தான் செய்தி போட்டோம், மணிவண்ணன் இதில் ஒரு கல்பிரட்னு. அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகிறான். அதாவது சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆன உடனே அவங்க அப்பா வந்து 2-3 நாளில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, என் மகன் இந்த வழக்கில் தொடர்படுத்தி இருப்பதில் அரசியல் இருக்குது அவர் சொல்கிறார். இல்லைன்னா எதுக்காக நாங்கள் 8 பேர் மட்டும்தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கோம்னு கையெழுத்து போட சொல்லி நிஷா பார்த்திபன், அதாவது அது சம்மந்தப்பட்ட சிபிசிஐடி எஸ்பி மணிவண்ணனை மிரட்டணும். இந்த வழக்கில் அரசியல்வாதிகளின் வாரிசுகளை சேர்க்காமல் இருக்கவே நிஷா பார்த்திபன் மணிவண்ணன் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து தெரியுதுல, நீங்கள் வந்து அவனை துப்பாக்கி வச்சு அவன் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அந்த மணிவண்ணன். அவங்க கூட இப்போ இந்த 9 பேரில் ஒரு ஆள் அவனுக்கு 5 ஆயுள் அவனுக்கு. நெற்றி பொட்டில் துப்பாக்கி வைத்து வாக்குமூலம் வாங்கிய எஸ்பின்னு நம்ம தலைப்பில் கொண்டு இருக்கோம். இப்போது மே மாதம் 2019. அப்போது வேறு ஆட்கள், பெரிய ஆட்களை இவன் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தானே அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் ஆட்சி அதிகாரம் அவங்க பக்கம் இருந்ததுனால நீங்கள் இது எல்லாமே காப்பாற்றிட்டாங்க. ஓகே. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நக்கீரன் வந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தையும் அப்டேட்டாக போட்டுகிட்டே இருந்திருக்கீங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? சாதாரண தீர்ப்பு இல்லை. அதாவது வாழ்நாள் சிறை, வாழ்நாள் பூரா வந்து எத்தனை 9 பேர், 9 பேருக்கும் என்ன தண்டனை கொடுத்தாங்க? சாகுமுறை ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை. இவங்க 9 பேருக்கு ஆயுள் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இந்த 6 வருஷத்தில் அவன் பல பேர் ஆயுள் எடுத்துப்பாங்க. 9 பேருக்கு இந்த ஆயுள் கொடுக்காம இருந்தால் இந்த 6 வருஷ காலத்தில் இவன் நம்ம அதை இந்த வீடியோ வெளியே கொண்டு வராமல் இருந்திருந்தால் இந்த 6 வருஷத்தில் அவங்க வந்து எத்தனையோ பேர் ஆயுள் எடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நாங்களே நம்ம ஒரு செய்தி பண்ணியிருந்தோம். சுற்றி அந்த ஊரை சுற்றி நிறைய சூசைட் நடந்தது, பெண்கள், இளம் பெண்கள். அது பூராமே நீங்கள் தோண்டி எடுக்கணும்னு நான் சொன்னோம். ஓகே. ஏன்னா ஏன் அதனால இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த தீர்ப்பு என்ன நிறைவை கொடுக்குதுன்னா, இளம்பெண்கள் வந்து இளம்பெண்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதாவது நம்ம பெருமிச்சு வர்றோம். ஏன்னா முதல் அந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் எல்லோரும் இந்த வெர்ஷன் தானே பார்த்துருப்பாங்க, எடிட்டடு இல்லைன்னா பிளர் பண்ணது. நான் ஒரிஜினலாக பார்க்குறேன், ஈரக்குலையாக நடுங்கிடுச்சு. ஈரக்குலை நடுங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டேன். இல்லை இப்படி வக்கரமெல்லாம், இப்படி ஒரு வக்கரம் பண்ண முடியுமா? அப்போது இந்த வக்கரம் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி அவனுங்க எத்தனையோ தாண்டி தான் இந்த வக்கரத்துக்குள்ளே வரணும். அப்போ அவனுக்கு எவ்வளோ பேரை இந்த மாதிரி இந்த கோலத்தில் ஆளாக்கியிருப்பாங்க. ஒரு கொடூரனா, ஒரு மிருகத்தனமாக, ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வில் பல பெண்களை வேற தாண்டி கடைசியாக தான் பெல்ட்டால் அடித்து தலையை தெவத்தில் மோதி அவங்கள வந்து அந்த வாய்ஸு கேட்டாலே இன்றைக்கும் தூங்க மாட்டோம். அண்ணா அடிக்காதீங்கண்ணா, விட்டுருங்கண்ணா அப்படின்னு அது வாய்ஸ், அந்த ஒரு வாய்ஸ். அதுக்கு அடுத்து இன்னொரு பிள்ளை சொல்லும் தெரியுங்களா, நான் உன்னை நம்பி தாண்டா வந்தேன், அதை நீங்கள் அப்படியே பானீங்கன்னா என்னடா இப்படி பண்ணுற, அது அப்படி கெஞ்சும். அப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கானோ. 2 வாய்ஸ்லேயும் 2 மெசேஜ் இருக்கும். 2 விதமான ஒரு அக்கிரமம் நடந்ததுக்கு சொல்லும், 2 விதமான ஒரு வன்புணர்வு செஞ்சது தெரியும். இது மாதிரி 1100. அப்போ பாருங்கள், அப்போ அதுக்கு ஒரு பெரிய விமோசனம் இல்லையா? நிறைய வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சார். அது இந்த முதல் எடுத்தோன்னா போலீஸ்காரனே அதை பண்ணிட்டான். ஆனால் சிபிஐ வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்களே, சயின்டிஃபிக் முறைப்படி ஒரு இது அழிக்கப்பட்டது மறுபடியும் அந்த ரெக்கவரி அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நாங்கள் எடுத்து
அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையும் ஐடென்டி பண்ணோம். அதே மாதிரி இந்த அக்கரன்ஸ் பண்ண இந்த இந்த ராஸ்கல்ஸ் இருக்கானுங்கள இவனுங்களையும் நாங்கள் அதில் தான் எங்களுக்கு உறுதிப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது சிபிஐ ஒர்க்கு பெரிய ஒர்க், சாதாரண ஒர்க் இல்லை. இந்த தீர்ப்புங்கிறது எதிர்காலத்தில் இந்த மாதிரி அயோக்கியத்தனமும் காட்டு மிராண்டித்தனமாக பெண்களை ஒரு இச்சைக்கு ஆளாக்குற இந்த இந்த ஒரு பொறுக்கியல் இருக்கான்ல அவங்களுக்கு ஒரு பாடம். ஓகே, பெண்களுக்கும் ஒரு எதிர்காலம் மேலே ஒரு நம்பிக்கை. நம்மளை வந்து இந்த மாதிரி சீன்றவனை நம்ம வந்து வெளியே சொல்லலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுல, அது ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த தீர்ப்பில் சிறப்பான ஒரு விஷயம்னா பெண்களை பற்றின எந்த ஒரு தகவலும் வெளியே வரல, அதை புரிஞ்சுக்கலாங்க சார். அது ஒரு அந்த சிபிஐயும் பாராட்டணும், அதே நேரம் அந்த நீதிபதியை பாராட்டணும். இந்த நீதிபதி வந்து இந்த உங்கள் வயதில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். அந்த அம்மா இவ்வளோ தைரியமாக அதுவும் கொடுக்குறதுங்கிறது. ஏன்னா அந்த மாட்டின 9 பேரும் பெருந்தனக்காரர்கள், யாருமே சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைலாம் கிடையாது. கொழுத்து அந்த கொழுப்படுத்து கொளுத்த பணக்காரன், அதனால தான் கொழுப்படுத்து அலையிறான் அலைஞர். அவனும் நீங்கள் கன்வீட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அதுவும் இப்போ இருக்கிற சம காலத்தில் இருக்கிற இந்த சட்டம் இதுலாம் அப்போது அவங்க எவ்வளோ அதை நேர்மையாகவும், அதே நேரம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் 13ஆம் தேதி தீர்ப்பன்னைக்கு தானங்க எவ்வளோ தெரியுது. சிபிஐ கையில் எடுத்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் விசாரிக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறமா 4-5 வருஷமாக நீங்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே நீங்கள் அடுத்த கட்டம் போயாச்சு. நாங்கள் மாத்திரம் அந்த செய்தியை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இடையில கூட போனோம். 1 வருஷம் முன்னாடி ஒரு செய்தி பண்ணியிருந்தோம். அவங்க சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு வர வழியில் பிக்னிக் மாதிரி வந்து அவங்க பெண் பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு பிரியாணிலாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது போலீஸு ஜெயிலு அவங்க கூட்டு வராங்கல்ல, ஒரு கோர்ட்டுக்கு கூட்டு வருவாங்க. ஆமாம், ஹியரிங்க்கு கூட்டு வர வழியில் இடையில இவங்க தாக சாந்தி பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு செய்தி வந்தது. அதை நான் உடனே அது அடுத்த வயதால் அவன் எங்கே நிறுத்துறாங்கன்னு ஃபாலோ பண்ணி முதல்ல அதை எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம படம் போட்டோம். படம் போட்ட பிறகு அந்த இதை அப்படியே கட் பண்ணாங்க. ஓகே, வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் அப்புறம் பண்ணான். இது மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப அப்படியே சஸ்பென்ஸாக இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் 13ஆம் தேதிங்கிறது வெளி உலகுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குல்ல, அது சிபிஐக்கும் அந்த நீதிபதிக்கும் ஒரு தலைவணங்கியே ஆகணும். பணபலம் படைத்தவர்கள் தான் 9 பேருமே இன்னைக்கு குற்றவாளிகள்னு நிரூபணமாயிருக்கு. ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுடைய பணபலத்தை வச்சு அந்த பின்புலத்தை வச்சு நிறைய மிரட்டல்கள் விடுத்திருப்பாங்கல்ல. உங்களுக்கா இருக்கட்டும், செய்தியை வெளியே கொண்டு வந்தீங்கன்ட்டு, காவல்துறையினருக்கா இருக்கட்டும். அன்னைக்கு தேதியில் ஒரு அம்மா வந்து எல்லாரையும் காரி துப்புது, எல்லாத்தையும் மண்ணை வாரி இறைக்குது. இங்கேயும் வந்துச்சு அந்த அம்மா. குற்றவாளிகளுடைய அம்மாவா? அந்த திருநாவுக்கரசுடைய அம்மா. ஓகே, நக்கீரன் ஆஃபீஸ்க்கே வந்தாங்களா சார்? அது விட்டுருங்க, என் பையனை நல்லவன்னு சொல்கிறதுக்கு தானே வருவாங்க. ஆனால் அந்த அம்மாவை பாவம் அவன் நடிச்சிருக்கான். அவன் வந்து இப்போ அம்மாவுக்கு சில மூடி போட்டு அம்மாட்ட காமிச்சிருக்கான். அந்த அம்மாவுக்கு தெரியல, தான் பிள்ளைனால எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை போயிருச்சுன்னா அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் அந்த 9 குற்றவாளிகளுடைய குடும்பத்தில் இருக்க பெண்களும் விக்டிம்ஸ் தானே சார்? அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே ஏதோ ஒரு வகையில். இது 9 குற்றவாளிகளுடைய குடும்பத்தில் இருக்க பெண்கள் சொல்கிறேன். பாவம் தான். இவனுக்கு போய் வாக்கப்பட்டவனு யோசிக்க தான் செய்வாங்க. என்ன செய்கிறது, இனிமேல் அதை விட கொடூரம்லாம் நடந்திருக்கு. அவனுக்கு பண்ண அந்த கொடூரமான வேலைக்கு நான் அப்பயே சொன்னேன், அவங்களெல்லாம் வெட்டி போட்டுருவேன் நான். நீ இந்த தண்டனைலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சட்டம் அது ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா. அதனால் அவங்க சாகும் முறை ஆயுள் தண்டனை அதான் சொன்னாங்க. அப்போ நாங்கள் முடிவில் சொன்னோம், சரி ஆயுள் தண்டனையாக இருக்கட்டும். அவங்க உள்ளே வந்து காசு படைச்சவங்களுக்கெல்லாம் சிறை வந்து வீடாக இருக்கும், காசு கொடுக்குறவங்க எல்லாருக்கும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அதை மாத்திரம் பாருங்கன்னு சொன்னோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு நம்ம என்ன செய்கிறது? நம்ம வந்து அதுக்கு அந்த ஏரியாவை நம்ம உள்ளுக்குள்ளேயே போக முடியாது. ஏன்னா
இப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு பையன், இப்படி பெற்றதுக்கு அவங்க தான் தலை குனியணும். இல்லை வந்தாங்கன்னு சொன்னீங்க, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட வந்து? இல்லை பார்க்க முயற்சி தான், நாங்கள் பார்க்கல. ஓகே ஓகே. நான் வந்து ஏன்னா அது என்ன பேசுவாங்க அவங்க, அவங்க என்னதுங்க பேசுவாங்க. பாவம் அந்த அம்மாக்கா, அது இப்படி ஒரு பிள்ளையை பார்த்துட்டு அது பரிதவிச்சிச்சு. அது நம்ம போய் அதுக்கு அதை தாண்டி ஆனால் மிரட்டல்கள் ஏதாவது வந்துதா? மிரட்டல் குண்டங்க வந்துச்சுங்க. ஏங்க முத வீடியோ நான் பார்க்குறேன். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈரக்குழையெல்லாம் நடுங்கி போய் செய்வதறியாது ஒருத்தன் உட்காந்துருக்கோம். அது மாதிரி நானும் என் தம்பி உட்காந்தோம். நாங்கள் 2 பேரும் தான் பார்த்தோம். திடீர்னு இவ்வளோ வக்கரமாயிடுச்சுன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட தம்பிகிட்ட பேசினோம், அருள்குமார்கிட்ட. என்ன அப்படி இருக்கு அண்ணா, 1100 வீடியோ இருக்குண்ணே அப்படின்னு சொன்னான் அவன். யாரே எங்கள் அருள்குமார். 1100 நான் 280 பிள்ளைகளுக்கு பொம்பளைகளுக்கு மேலேங்கிறான், பெண்கள் அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ யாராவது பெரிய ஆள் பின்னாடி இருப்பான் தம்பி, என்னென்னு பாருங்கன்னு சொல்லி. ஆனால் நான் நைட்லாம் தூங்கலை. என்னால் இரவு நான் முடிச்சிருக்கிறத என் துணைவியர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்னங்கன்னா அந்த வீடியோ பாருன்னா அவங்க பதறி போய், ஏங்க இவங்களை விடாதீங்கன்னு அது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. காலைல அருள்கிட்ட கேட்ட, தம்பி அதை ஃபாலோ பண்ணிங்க. ஆமாண்ணே, பொள்ளாச்சி சேர்மனோட பையன் பிரவீன் இருக்கான், அவங்க கூட இந்த அக்யூஸ்டு இவங்க சந்தேகப்படுற எல்லாருமே அவங்க கூடயும் படம் இருக்குது. அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்க பேரை சொல்லி மிரட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன பண்ணுப்பா, அவங்க அப்பாட்ட ஒரு வார்த்தையை கேட்டுருவேன். நாங்கள் எப்பயுமே அவங்க அதர் சைடு கேட்போம். அவங்கள்ட்ட அவன் பையன் இப்படி மேலே பழி வந்திருக்கு, அவங்க பையனுங்கள் இருக்காங்கிறாங்க, கேளுங்கன்னு ஒன்று கேட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த தம்பி லைனுக்கு வர்றாரு. அண்ணா என்னென்ன அந்த ஆள் என்னை இப்படி திட்டுறான், உங்களையும் திட்டுறானே, நக்கீரனை திட்டுறானே. அந்த ஆள் யார் பொள்ளாச்சி ஏறாமல் தொலைச்சி விடுவேன். யாருன்னு தெரியுமா, நான் யார்கிட்ட கேட்குறது தெரியுமா, என் பையன் யாருன்னு தெரியுமா, என் பையன் வந்து வெறும் 20 வயசு பையன் தான், அவனை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் அங்கே வரேன், நான் எனக்கு கிளம்பி வரேன், உன்னை தொலைச்சே விடுவேன் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அண்ணா என்னை பயங்கரமாக மிரட்டுறாருண்ணே, நக்கீரன் அப்படி திட்டுறாருண்ணே. வெரிஃபை பண்ணலான்னு கேட்டதுக்கே வெரிஃபை இல்லை, பொதுவாகவே உன் பையன் சம்மந்தப்பட்டிருக்கான், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி. இல்லை இருக்குது, ஆமாம் பொய் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. மிரட்டலுங்கிறது ஏன்னா என்னையை பார்த்து கேட்குறியாதா, என்னையை பார்த்து கேட்குறியாண்ணா, ஓ எங்கேயும் இடிக்குதுன்னு சொல்லிட்டு, சரி தம்பி உடனே நான் என்ன பண்ணுவோம், வீடியோ வந்தவுடனே நான் வீடியோ பேசாமல் நக்கீரனில் ஃபஸ்ட்டு நக்கீரன் இஷ்யூ வரணும், நக்கீரனை ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். நாளைக்கு காலையில் நக்கீரனை கடையில் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் மத்தியானம் பேசலாம், முதல்ல ஃப்ரெஷ் நியூஸாக நக்கீரன் போவோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிவிட்டு சொல்லி திரும்புகிறேன். டிவியில் பாண்டியராஜன் ஒரு எஸ்பி லோக்கல், அவர் ப்ரெஸ் சப்மிட் பண்ணுறாரு. அவரே யாராவது இது போட்டால் கொண்டுருவாங்கிறாரு. 4 வீடியோ தான் இருக்குது, அதுக்கு மேலே 2100 வீடியோ நீ எவன் சொன்னாலும் கொள்ளுவோம். அந்த 1100 வீடியோ கிடையாது. இது யாராவது 4 வீடியோ மறுபடியும் யாராவது போட்டாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் விசாரிச்சாச்சு, நல்ல வேறு எந்த பெண்களும் கிடையாது. இந்த யாராவது திருநாவுக்கரசும் அவன் 3 வருஷமாக காதலித்த பெண்ணுக்கும் அதுக்கும் அவனுக்கு நடந்த பிரச்சனை தான். அதுதான் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. மற்றபடிக்கு நீங்கள் யாரும் இதை செய்தி பண்ணக்கூடாதுன்னு அந்த ஆள் எச்சரிக்கிறான். யார்? ப்ரெஸ்ஸை பார்த்து. அதை விட முக்கியம் சம்மந்தப்பட்ட அந்த பிள்ளையோட பேரையும் சொல்லிடுறான் அந்த ஆள். ஆமாம் ஆமாம், பிள்ளை பேரை சொன்ன உடனே அது பெரிய அஃபென்ஸு. அது சொன்னதுடைய நோக்கம் என்ன, இது எனக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் உடனே சொல்லிட்டேன் தம்பிகிட்ட, அவன் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா யாரும் இது மாதிரி வந்து சாட்சி சொல்லிடக்கூடாது, எனக்கு இப்படி நேர்ந்ததுன்னு எவனும் சொல்லிடக்கூடாது, சொன்னால் உன் பேரை சொல்லுவேன், அசிங்கப்படுத்துவேன், உன்னுடைய வாழ்க்கையே போயிடும், எதிர்காலம் போயிடும் அப்படிங்கிறத எச்சரிக்கிறான் அந்த ஆள். யார்? எஸ்பி. அப்போ மாட்டிக்கிட்டாங்க தம்பி. ஒன்று அவன் பதறாரு அந்த ஆள், அடுத்து இவர் பதறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கோயம்புத்தூர் கலெக்டர் அவர் ப்ரெஸ் சப்மிட் பண்ணி யாராவது பண்ணக்கூடாது, இது வந்து அரசுக்கு எதிரான விஷயம், ஏன்னா இதை போடக்கூடாது அப்படி இப்படின்னு அவர் பத்திரிகையாளருக்கு அவரை எச்சரிக்கிறார். அப்போ இது எங்கேருந்து வந்திருக்கும்? பதறாங்க, எல்லாம் பதறான். அப்போ தான் உடனே நீங்கள்
முதல்ல கேமரா ஆன் பண்ணி நான் பேசிக்கிறேன்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஓகே ஓகே. அது ஒரு தீயா போச்சு. நான் வந்து என் நிலையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு தகப்பன் நிலையில் ஒரு பிள்ளைகளோட அப்பனா, நீங்கள் அந்த பிள்ளைகளோட அப்பனா அந்த ஸ்தானத்தில் இருந்து நான் பாதிக்கப்பட்ட பிள்ளை எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இதை வச்சு நான் பேசுகிறேன். கொஞ்சம் கட்டாமட்டான்னு பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து எனக்கு தானே தெரியும். அந்த வீடியோ பார்த்தவனுக்கு தானே தெரியும் அந்த இது, அந்த கோரமும் அந்த, அதாவது மிருகங்களை விட கொடியவங்க அவங்க, ஒரு கொடூரன்கள். அவன் வந்து ஏன்னா இந்த வார்த்தைகளை அந்த அத்தனை கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டலாம். அவ்வளோ மோசமான செயலை. அதை விட அவங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி அடிக்கிறான், பெல்ட்டில் கலட்டுங்கிறான், பெல்ட்டால் அடிக்கிறான். இங்கே 2 பேர் நிற்கிறாங்க, அந்த பக்கம் திருநாவுக்கரசு நிற்கிறான். இங்கே ஒருத்தன் இப்படி ஒரு கூப்பிடுவான், அந்த பிள்ளை அண்ணா விட்டுருங்க நானே கலட்டுறேன் அடிக்காதீங்கன்னான்னு சொல்லுது. அந்த நேரம் ஒருத்தன் இப்படி கூப்பிடுவான். அப்போ இங்கிட்டு ஒரு 10 நாய்கள் நிற்கிறான்ல, அப்போ எவ்வளவு நின்று அந்த பிள்ளையை குதறி இருக்கான். டேய் என்னடா இது, அப்போ இவங்களை எப்படி விடுறது? அதுதான் அந்த கடுமையாக அந்த பேச்சு. காலையில் இருந்துச்சா தீயாக பரவி இருக்கு. நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 1,00,000 பேர் பார்க்குற அந்த அண்ணே என்னண்ணே பயங்கரமாக பார்த்துட்ருக்கான்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து என் மகன் சொல்லுது. அப்பா இது என்னப்பா பயங்கரமாக தீயாக போயிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்குள்ளே மத சங்கம் அந்த போராட்டம் இந்த போராட்டம் எல்லாம் வெடிக்குது. 3 நாள் ஆச்சு, 4 நாள், கொஞ்ச நாள் தான், ஒரு 4-5 நாள்னு வச்சுங்களேன். எனக்கு ஒரு சம்மன் வரும். சம்மன் யாரும் சிபிசிடி அது 3 வாரம் இல்லை, அது டைம் எனக்கு மொத்தம் ஞாபகம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, பொள்ளாச்சி ஸ்டேஷனில் விசாரிச்சிருந்தது சிபிசிடிக்கு மாற்றுறாங்க. சிபிசிடி மாற்றின உடனே ஃபஸ்ட்டு சம்மன் எனக்கு தான். சாட்சியாக நீங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லி நான் ஒன்று எங்கள் ஆயர்கிட்ட கேட்டேன். போங்க, நாங்கள் நிறைய சாட்சி கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாத்தாங்குளம் சாட்சி கொடுத்துருக்கோம், துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூடு அதுக்கு நாம் சாட்சி கொடுத்துருக்கோம். இது மதுரையில் தினகரன் எரிப்பு வழக்கு ஒன்று இருக்குது, 3 பையங்களை எரிச்சது, ஊழியர்களை எரிச்சது. அது நான் கோர்ட்டில் போய் சாட்சி சொன்னேன். அந்த சாட்சியத்தை எடுத்து ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் படம் தான் இவங்களை கன்வீட் பண்ணுறதுக்கு பயனாக இருந்ததுன்னு அதில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நாங்கள் தான் படம் போட்டோம், ஒரு 16 படம் நினைக்கிறேன். அட்டாக் பாண்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அட்டாக் பாண்டிங்கிற ஒரு குரூப் வந்து நாங்கள் பண்ணவே இல்லைன்னு முதல்ல மறைச்சிட்டாங்க. எங்கள் படம் தான் இதாச்சு, வேறு யாரும் படம் எடுக்கல. அந்த படத்தை வச்சு தான் கேஸு. அதில் என்னென்னா ஒரு டிஎஸ்பி அட்டாக் பாண்டி அடிச்சுட்டு வருவார், அந்த டீம் வரும், அதுக்கு பின்னாடி ஒரு டிஎஸ்பி நடந்து வருவார். அந்த டிஎஸ்பி என்ன போட்டிருப்பார், நான் வெளியே நின்றுருந்தேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னை வந்து சேர்த்துட்டாங்கன்னு. ஜட்ஜி அந்த படத்தை தூக்கி போடுவார். யாருன்னு கேட்பார். நீ தானே அடித்தவங்க பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கு, ஏன் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ உள்ளே இருக்கார், இன்வைட் ஆகிட்டார். எங்கள் படம் தான் அது பேசி. ஆக இதுக்கும் நாங்கள் போய் சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை மிரட்டினாங்க. வாசலில் அப்படி நின்றுட்டு அப்படி கும்பிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாக்கிரதை அப்படின்னு. இருந்தாலும் போய் சாட்சி சொன்னேன். இப்படி நிறைய சாட்சி சொல்லியிருக்கோம், வீரப்பனை சொல்லியிருக்கோம், நித்யானந்தாவுக்கு சொல்லியிருக்கோம், ஏன் சிவசங்கர் பாபாவுக்கு சொல்லியிருக்கோம். இப்படிலாம் வந்திருக்கு. நான் சரி ரைட்டு போகலாம் அப்படின்னு போகிறேன். போனால் ஓப்பனிங்கே நல்லா இல்லை. 5 மணிக்கு போகிறோம், நான் அந்த லாயரோடு போகிறோம். அவங்க வந்து இன்ட்ராகேஷன் ரூமுன்னு ஒன்று இருக்கும், அது மேலே இப்படி ஒரு சாட்சி சொல்லும் அறை அப்படின்னு சொல்லி எழுதி அது மேலே ஒட்டியிருக்கான். அது மாதிரி தான் தெரியுது. இன்ட்ராகேஷன் அறையாக இருக்கிறத எனக்காக சாட்சி சொல்லும் அறையாக மாற்றிருக்கான். இது போர்டில் மாத்திரம். உள்ளே போனால் இன்ட்ராகேஷன் அறை தான். இன்ட்ராகேஷன் அறையில் உட்காந்துருக்கோம். 2 பெண்கள் இருந்தாங்க, அவங்க வந்து உயரதிகாரிகள் போலீஸில். இவ்வளோதான். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு எருமாடு மாதிரி. அந்த அம்மா நீங்கள் உட்காந்துருக்க முன்னாடி இங்கே இருந்தால் அப்படி இருக்கும். அந்த அம்மா கால் மேலே கால் போடுறது, அந்த கால் இங்கே வருது என் காவுட்டு கீழே. நான் இப்படி பார்க்குறேன், அது இரிட்டேட் பண்ணுது. சரி அப்படியே யோசிச்சே உட்காந்து, என்னோட நல்லா இல்லையே, ஏதோ எங்கேயோ போகும் போலையே அப்படின்னு. எடுத்த உடனே கடிச்சு, யாரை கேட்டு இதை போட்டேன் அப்படின்னா.
எனக்கு பக்கீர்ந்துச்சு. என்ன கேட்குறீங்கன்னு, யாரை கேட்டு இதை போட்டீங்க? 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? யாரை கேட்கணும்னு? இல்லை எங்கிட்ட கேட்டுருவோம். இல்லை சட்டம் இருக்கா? ஏதாவது ஆணை வாங்கியிருக்கீங்களா? உங்களை கேட்டு தான் போடணுமா? இது பெரிய எவிடன்ஸ் தெரியுமா? சரி எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னாங்க. யார் கொடுத்தா? இப்படி குண்டக்க முண்டக்க கேட்குது அந்த அம்மா. நான் சொன்னேன் நீங்கள் பொம்பளையே தானே என்ன நான். அவன் அந்த அம்மா கோவப்பட்டாங்க. என்ன மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஏங்க அந்த வீடியோவை பார்த்தீங்களா? பார்த்துட்டு இப்படி கேள்வி கேட்குறீங்க, வெக்கமாக இருக்குங்க எனக்கு என்னடா எங்கே இருக்கோம் நம்ம? ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணேன்னா நான் தட்டிட்டு வரேன். நான் வரும்போதே பெரிய விஷயம் செஞ்சிட்டோம், நம்ம சாட்சி சொல்ல போகிறோம், அவங்களெல்லாம் உள்ளே பிடிச்சி வைக்க போகிறோம். நான் ஒரு மமதையில் நமக்கு ஒரு இதில் வருவோம்ல. இங்கே தாங்க இப்படி மாறி இப்படி என்னையவே நான் ஏதோ வீடியோ எடுத்த மாதிரி, நான் ஏதோ குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு. நீ நான் கேட்குறத சொல்லணும். மிச்சம் இருக்கிற 1100 இந்த 4 CD 3 CD போக மிச்சம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டுச்சு. நீங்கள் கண்டுபிடிங்க, நாங்கள் ரைட் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் எடுப்போம், நீங்கள் இப்போ கையில் இருக்கிறத கொடுங்க. அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி, பார் பிரவீன் இருக்கிற வீடியோ எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டுச்சு. அந்த பார் நாகராஜன் பிரவீன்கிறவன் தான், பிரவீன் தான் ஜெயராமனுடைய பையன். பார் நாகராஜங்கிறவன் ஒரு எடிமுக்காரன், அவன் வேலுமணியுடைய பினாமி. ஓகே. இங்கே தான் தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி இவ்வளோ நாள் சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அவங்க சொன்ன உடனே ஆமாம் நமக்கு தான் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ ஏன் இவ்வளோ பதறணுங்க? நான் ஒரு வீடியோ போட்டேங்க, ஒரு வீடியோ நான் பேசினேன், வீடியோ வெளியே கொண்டு வந்து செய்தி போட்டோம். ஏங்க இப்படி பதறணும்? புரியுது. ஒரு அக்யூஸ்டு அவன் பண்ணிட்டான், அவனை நீங்கள் பிடிக்க வேண்டியதானே வேலை, சிபிசிடி அதானே வேலை. அதுக்காக எக்ஸ்போஸ் பண்ணவனை நீங்கள் அதை வெளியே கொண்டு வந்தவனை நீங்கள் உட்கார வச்சு, பக்கத்தில் இன்னொரு அம்மா இருந்துச்சு, இந்த பக்கம் இருக்கிறவங்க சொன்னான், சார் தடயங்களை மதிச்சா 2 வருஷம் ஜெயில் தெரியுமா சார் நான் ஒருத்தர் சொன்னான். அப்போ இது மாறலா த்ரெட்டு. இன்னொன்று எனக்கு என்னமோ அன்னைக்கு இவங்க நம்மளை கன்வீட் பண்ணுற மாதிரியே போயிட்டாங்க. ஓகே. நான் பக்கத்துலாம் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு இடையில போய் அப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், உள்ளே போய் அப்போ ஒரு குருவி சொல்லிச்சு. ஆனால் மேலே ஜாபர் சேட்டுனே அவர் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காருண்ணா. ஜாபர் சேட்டுன்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் கேட்டுட்ருக்காரு. நாங்கள் நல்லாவே இல்லையே அப்படின்ட்டு. அதாவது இதுக்கு மேலே எவனும் பண்ணக்கூடாதுங்கிற எச்சரிக்கை தான் அது. ரெண்டாவது, இதுக்கு மேலே நீயும் இதை பண்ணக்கூடாது. பிரவீனும் இவன் பேரெல்லாம் சொன்னேன்னா அவ்வளோதான். நீ இதோடு விட்டுறணும். அதை சொல்லாமல் சொல்கிறது இருக்குல்ல, அந்த எச்சரிக்கை வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 2 மணி நேரம் ஆச்சுங்க. பட் வெளியே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பீங்களே சார்? ஆமாங்க, வெளுத்துட்டேன். 2 மணி நேரம் ஆச்சுங்க, வெளியே வரேன். ஆனால் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகிறேன், வெளியே அப்படி கால் வைக்கிறேங்க, டப்புன்னு ஒரு சவுண்டு, கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் 5 மணிக்கு போனேன், 7 மணிக்கு வெளியே வரேன், கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு பச்சி சொல்லுது, அண்ணே நீங்கள் பத்திரிக்கைக்காரன் பார்க்கக்கூடாதுங்கிற, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு அங்கே இருக்கிற பச்சி சொல்லுது. பத்திரிக்கை வந்திருக்காங்களா? ஆமாண்ணே நிறைய வந்துருக்கேன் அப்படின்ட்டு வெளியே போகிறேன். இருட்டு. பத்திரிக்கைலாம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். சார் இங்கே அப்படின்னு கைவிட்டேன். உங்கள் கேமராவில் இது வச்சுருப்பீங்களே, லைட்டு இருக்காண்ணே? இருக்குது சார், எல்லோரும் பிடிச்சிருப்பாங்கல்ல. ஆமாம். ஆன் பண்ணுங்கன்ட்டேன். அதை ஆன் பண்ணு. அந்த வெளிச்சத்தில் பண்ணியிருப்பேன். விச்சு ராவிட்டேன். பார்த்துருக்கேன், அந்த ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கேன் சார். இருட்டு. பகலில் போகிறேன், எப்படி கம்பீரமாக போகிறேன். நைட்டு அப்படியே நொந்து போய் பேசியிருப்பேன். நொந்துனா நான் கொஞ்சம் கோவம். கடைசியாக சொல்லியிருப்பேன், ஏன்டா இதில் தலையிட்டேன்னு நான் இப்போ யோசிக்கிறேன்னு அதை சொல்லுவேன். அப்புறம் யோசிப்பேன், நான் எவ்வளோ எல்லாம் சொல்லுவேன், என்னென்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். உள்ளே போய் பட்ட பாடு உணர்ந்து எனக்கு தானே தெரியும். அவங்க 2 பேர் கடையில் பார்த்தா, ஒரு அம்மா கக்கன் பேத்தி ராஜேஸ்வரி, இன்னொரு அம்மா நிஷா பார்த்திபன். அவங்க 2 பேரும் சிபிசிடி எஸ்பி.
கக்கனை பற்றி எவ்வளோ பெரிய பெருமையெல்லாம் இருக்குது. அந்த அவருடைய பேத்தி என்ன கேட்குது, யாரை கேட்டு போட்டேன்னு கேட்குது. அதுவும் பெண்களை பாலியல் துன்புறுத்தல், அதுவும் கூட்டு பாலியல் பண்ணுற ஒரு கொடூரன்களை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெண் எஸ்பி நீங்கள் கேட்குது இந்த கேள்வியை, யாரை கேட்டு போட்ட, இந்த கேள்வி என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகு அதிமுகவினர் அது தங்களுக்கே கிடைத்த வெற்றி மாதிரி கொண்டாடுறாங்களே சார். கொடுமை எங்கே போய் சொல்ல, சிரிக்கிறதா அழுகிறதா என்ன பண்ணுறது. அதாவது இன்னெல்லாம் கூத்து பார்க்கணுங்கிறது இருக்குல்ல நமக்கு, அதான். அதாவது அழகா இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா உண்மையிலே இதை வந்து எல்லாரும் கௌரவிச்சிருப்போம். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, சிபிசிடி உங்களால் தானேயா? இப்போ அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து நாங்கள் தான் எங்களுடைய முயற்சினால தான் சிபிஐ வந்துச்சு அப்போ நான் கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா போராட்டம் பண்ணாங்க அன்றைக்கி. அந்த லோக்கலில் இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர் கனிமொழி 2 தடவை அங்கே 3 தடவை அங்கே போய் பண்ணாங்க. மாத சங்கம் சேர்ந்துச்சு, போராட்டங்கள் வலுத்துச்சு. ஆனால் அவங்க கிளைம் பண்ணலாங்க, இவங்க ஆயிடுச்சிங்க, இவங்களே இப்படி நாங்கள் தான் சிபிஐனா. அப்போது பொள்ளாச்சி ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலே நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட். அது நம்பிக்கை இல்லாமல் தான் சிபிசிஐ கொண்டு போனீங்க, சிபிசிஐடிக்கு. அப்போ பொள்ளாச்சி ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டரு எல்லாம் டிஎஸ்பி எல்லாருமே லஞ்சம் வாங்கிட்டானா, இல்லை இவனுகிட்ட இந்த இப்போ தண்டனை பட்டானா அவன்கிட்ட பொறுக்கி தின்னதுனால தான் நீங்கள் மாற்றுறீங்க இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு செல்லை கொண்டு போய் பிடுங்கி கொண்டு போய் அவன் அங்கே தானே கொடுக்குறான். யார்? ஸ்டேஷனில் தானே கொடுக்குறான். அந்த ஸ்டேஷனில் தானே அந்த ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிறான். அந்த ஸ்டேஷனில் தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க திருநாவுக்கரசு, டேய் உன்னை பற்றியே கம்ப்ளைண்ட் வந்துருக்குடான்னு சொல்லி. அப்போ தான் இவங்க என்னென்னா, இவன் அடிச்சுட்டு அவங்கள போய் அடித்து ஃபோனை கொண்டு வந்து தான் அந்த பொண்ணுடைய அண்ணன் கொண்டு வந்து கொடுக்குறான். என்னையை பற்றியே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு பாரநாகராஜனோட போய் திருநாவுக்கரசு குரூப்பு அந்த பொண்ணுடைய அண்ணன் வீட்டில் புகுந்து அடிக்கிறாங்க. அப்போ இந்த போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வந்து சிபிசிஐடி போகிற. சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஓம் பீரியடு உங்கள் ஆட்சியில் இருந்த சிபிசிஐடி பூரா முள்ள மாறிய முடிச்சவைக்கு இல்லை, இவங்க வந்து நம்ப முடியாது, இவங்க யாருமே யோக்கியங்க கிடையாது அப்படின்னு நீ ஒத்துக்கிறியா? இப்போ அதை சொல்லணும்ல, அதனால தாங்க நான் மாற்றினேன் அப்படின்லாம் சொல்லணும். எங்கள் பீரியடில் இருந்த சிபிசிஐடி எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க மேலே. ஏன்னா அவங்க உருப்படியாக விசாரிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து நக்கீரன் கோபாலே இப்படி பண்ணிட்டாங்க, அப்போ நாங்கள் இதுலேருந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்லு. பொதுவாக சிபிஐக்கு நான் தான் மாற்றினேன்னா, நீ அதாவது கண்ணாடி முன்னாடி எச்சிட்டு போகிறது தான் உங்கள் ஆட்சிங்க. சிபிஐ வந்து அதை விட இன்னும் ரொம்ப கேவலம்லாம் நடந்தது. சிபிஐ மாற்றுறதுக்கு கடிதம் கொடுப்பாங்கல்ல, அந்த பேர் என்ன, உள்துறை செயலர் ஒரு கடிதம் போட்டுருப்பார், சிபிஐ இது மாற்றப்படுகிறது. ஏன்னா எல்லாருமே நாங்களும் சிபிஐ மாற்றணும்னு பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் எங்கள் அருள்மொழி அக்கா கனிமொழி அவங்க ஒரு பக்கம் போராட்டம், அவங்களும் மாற்றணுங்கிறாங்க. அருள்மொழி அக்கா, அஜிதான்னு அந்த அட்வொகேட் அக்கா, அப்புறம் சுதான்னு இப்போ எம்பியாக இருக்காங்க அவங்க, அப்புறம் ரோஹிணி, இவங்க எல்லாருமே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க வந்து இவங்க விசாரித்தா நியாயம் கிடைக்காது, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபைல் பண்ணுறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பெரிய அளவில் ஃபைட் ஆகுது. ஃபைட் பண்ண பிறகு அது கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் அரசாங்கம் வந்து இந்த ப்ரெஷர் தாங்காமல் கேஸை மாற்றுறதுக்கு பண்ணுறாங்க. கேஸ் மாற்றுற போது ஒரு உள்துறை செயலாளர் கடிதம் கொடுத்து சிபிஐ மாற்றுறாரு. அந்த கடிதத்திலேயே சார் கவர்மெண்ட்டுடைய லெட்ரு, அந்த லெட்டர்லேயே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேர், அவங்க அண்ணன் பேர், அதெல்லாம் போட்டு அந்த லெட்ரு அவங்க ஜீவோ போட்டிருப்பாங்க. அந்த ஜீவோவை நீங்கள் அப்போ நீதிமன்ற அரசர் ஒரு கிருபாரன் இருந்தார், அவர் அதை கண்டித்து அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை பேர் போட்டாங்கல்ல, அந்த பிள்ளை 25 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அவங்க கோர்ட்டு சொல்லிச்சு, நீ இப்படி பண்ணி அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பால்படுத்திட்ட. ஏன்னா ஒரு எஸ்பி அந்த பேரை சொல்கிறான், ஒரு உள்துறை செயலாளர் அந்த பேரை சொல்லி அவன் வந்து ஜீவோ போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணால் அந்த எஸ்பி உள்துறை செயலாளர் இந்த ராஜேஸ்வரி யார் போட இவங்க எல்லாரையும் அப்போ தண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு கோர்ட்டு தண்டிச்சிச்சு.
இப்போ இதெல்லாம் வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் நடந்த பிறகு நாங்கள் சிபிஐ நாங்கள் தான் மாற்றுறோம், எங்களுக்கு தான் கிரெடிட், நீங்கள் லேபிள் ஓட்டிங்கன்னா எங்கே போய் இல்லை, இப்ப இருக்க திமுக ஆட்சியில யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கான பதிலே இன்னும் கொடுக்கல. ஆனா நாங்க எங்களுடைய ஆட்சியில சிபிஐக்கு மாத்தினதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தானே அரசியல் இவ்வளோ கீழ்த்தரமாக போகுங்க நான் சொல்கிறேன். இது நானும் சொல்கிறேன், யார் அந்த சார் அது வேற, இது வேறங்க, அதை நியாயப்படுத்தலை. அந்த நானும் சேரணும்னா நீங்கள் அன்னைக்கே வெட்டி போட்டிருக்கணும், அன்னைக்கே சுட்டுருக்கணும்னு நான் அன்னைக்கே சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவனை வச்சிக்கவே கூடாது. ஆனால் அது வேற கேஸு, இது வேற கேஸு. அந்த இதில் நீங்கள் இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு எஸ்பி எச்சரிக்கிறான், எவனாவது போட்டால் கொண்டுருவேங்கிறான். 4 CD தான் இருக்கு, வேற CD கிடையாது, எவனாவது 4 CDக்கு மேலே இருக்குன்னு சொன்னாலே கொள்ளுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் வேற பெண்கள் யாரும் பங்கு இதில் கிடையாது. நான் வந்து அந்த திருநாவுக்கரசு அவன் காதலிக்கு நடந்த பிரச்சனை தான், அதை நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் இதை தீர்த்துட்டோம் அப்படின்னு அந்த ஆளு கேஸை முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு கலெக்டர் சொல்கிறாரு, ஒரு ராஜேஸ்வரிங்கிற எஸ்பி அந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்கள் வந்து இதுக்கு மேலே போட்டேன்னா கொண்டுருவாங்குது, நீ மிச்சம் இருக்கிற என்கிட்ட கொடு. யாரெல்லாம் அது முக்கியமாக அது கேட்டது, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய லிஸ்ட்டை கொடுன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. எப்படி ஏன் இவங்க கண்டுபிடிக்க வேண்டியது, நான் ஏன் அப்போ அவங்க என்னன்னா மொத்தமும் என்கிட்ட இருக்கு, ஓகே ஆட்சிக்கு பெரிய பங்கம் வந்துடும் அப்படின்னு என்னை மிரட்டுறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறமா நிஷா பாத்திமேன்னு இந்த ஒரு மணிவண்ணனை நீ துப்பாக்கி முனையில் டேய் நான் எழுதுனது கையெழுத்து போடுன்னு சொல்லி தான் அந்த அம்மா கையெழுத்து வாங்கியிருக்கு. ஏன்னா நாங்கள் 8 பேர் தான், இதுக்கு மேலே கிடையாது. 9வது ஒருத்தன் அருள்னு ஒருத்தன் வந்து அவன் ஏடிஎம்காரன், இளைஞரணியில் இருக்கிறவன், 9வது வரை செஞ்சிச்சு. ஆனால் 8 பேர் தான் இருந்தாங்கன்னு அவங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்கு, இத்தனை போராட்டம் நடந்திருக்கு. ரைட்டா? கோர்ட்டு கண்டிச்சிருக்கு. கிருபாரன் ஜட்ஜி வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரை போட்டதுக்காக அது அவர் கேட்ட கேள்வியெல்லாம் நாக்குப்படி செத்துருக்கணும். அவங்கெல்லாம் அவர் கேட்டுட்டு அவங்க பிள்ளைகளுக்கு வேறு அந்த பிள்ளைக்கு 25 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்க சொல்லிட்டாங்க. இவ்வளவு நடந்த பிறகு கோர்ட்டு தான் சிபிஐக்கு மாற்றுது. இதில் எங்கே வந்துச்சு சிபிஐக்கு நீங்கள் கேட்டது? இது அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணுங்க, இங்கிட்டு போங்க. இப்போ யார் அந்த சார் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கான். அவனை நீங்கள் கோர்ட்டே சிபிஐ வேணான்னு சொல்லுது. அவங்களே சொல்லுது, என்ன இப்போ எஸ்ஐடி போட்டிங்கல்ல, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஓகே இது இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக போயிட்டுருக்கு. அவன் பிடிச்சதுலேருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அவன் ஜாமீன் கொடுக்கல. 24 நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கே பிடிச்சிங்க? 2வது பார் நாகராஜன் ஒருத்தனை நாங்கள் பல முறை சொல்லி அவன் தான் வந்து பொண்ணோட அண்ணனை திருநாவுக்கரசோட போய் அடித்தவன். இவனை ஏன் கைது பண்ணல நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் அதுக்கு அடுத்து இவங்க பார் நாகராஜனை அரெஸ்ட் பண்ண. பார் நாகராஜன் என்னை ஃபோன் பண்ணி மிரட்டுறான். எஃப்ஐஆர் லேட்டாக தானே சார் போட்டிருந்தாங்க? லேட்டு எஃப்ஐஆர் அந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர். ஓகே, நடந்த பிப்ரவரி 1 வீக்குங்க. எஃப்ஐஆர் போட்டதே லாஸ்ட்டு 26 27 தான் போடுறாங்க. அப்போ பார் நாகராஜனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. லேட்டாக அரெஸ்ட் பண்ண பிறகு அவனை அன்னைக்கே பெயில் போடுறாங்க. அந்த பெயில் போட்டு பெயில் எங்கே சென்னையிலேருந்து போய் அவன் ஆர்கியூ பண்ணுறான். ஏன்னா அந்த லோக்கலில் இருக்கிற எந்த வழக்கறிஞர்களும் அதுக்கு நாங்கள் தலையிட மாட்டோம், இதுக்கு ஆஜராக மாட்டோம்னு அவங்க வந்து தீர்மானமே போட்டாங்க. அப்போ சென்னையிலேருந்து ஒருத்தன் போகிறான், போய் அவனுக்காக வாதாடுறான். அந்த ஆள் பிபி ஒரு கேஸ் வருது, ஒரு ஜாமீன் கேட்குறான்னா அந்த பிபி அப்ஜெக்ட் பண்ண கிடையாது, லோக்கலில் இருக்கிற போலீஸ் அப்ஜெக்ட் பண்ண கிடையாது. வந்தாங்க, எடுத்துகிட்டு சாயந்தரம் ஆனாங்க, அவன் காலரை தூக்கி அவன் ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறாங்க, என்னை ஒன்றும் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி என்னை அனுப்புகிறான். அவன் போட்டு தான் பிடிச்சாங்க, அவன் எனக்கு சவாலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது இது எங்கே? அதுக்கு அடுத்து திருநாவுக்கரசு மேலே குண்டாஸ் போட்டாங்க. ஒரு போட்ட 1 மாதத்துலேயே அவனை குண்டாஸ் எடுத்துட்டாங்களே. அந்த குண்டாஸ் ஏன்டா எடுத்தான்? 2 மாதம் 3 மாதம் எடுத்துட்டாங்க. குண்டாஸ் ஏன் எடுத்த? இது கண்டிச்சார். அப்போ சிஎம், அப்போ எதிர்கட்சி தலைவர் இருந்துச்சு இவர் ஸ்டாலின் வந்து அப்போ அறிக்கை விட்டுருப்பார். குண்டாஸில் போட்ட ஒருத்தனை எடுக்கிறாங்க, கைது பண்ணப்பட்டவனுக்கு பெயில் விடுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கடைசி அருளானந்தம் அரெஸ்ட் ஆனதுங்கிறவன் லேட்டாக தானே அரெஸ்ட் பண்ணாங்க. 9வது கேஸ் அரெஸ்ட் ஆனது லேட்டு. இத்தனைக்கும் நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ இவ்வளவும் நடந்திருக்கு. 24 நேரத்தில் கைது பண்ணதுங்க. நான் இதில் வந்து நானும் சேர்ந்து வக்காலத்து வாங்கலை.
அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு அந்த இந்த சம்மந்தப்பட்ட இதுக்கு வக்காலத்து புரியுது, வாங்க. புரியுது. ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணாத. ம். ஏன்னா உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு விவசாயே இல்லையா? ஒரு விவசாயம் என்ன, யார் எது பெண்களுடைய கற்புன்னு கூட நினைக்கலங்க. அந்த பிள்ளை பெத்த பிள்ளைகளாக கூட பார்க்க, அது பிஞ்சு பிள்ளைகளை கூட பார்க்கலாம். அந்த பிள்ளை தெரிஞ்சுது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உன்னை நம்பித்தாண்டா வந்தேன்னு சொல்கிறான். நீங்கள் எப்போ அந்த வீடியோவை கேட்க சொல்லுங்களேன். இந்த இதுக்கு எதிராக பேசுகிறவன், இது நாங்கள் தாண்டா லேபிள் இவங்க ஓட்டுறாங்க, நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறவனை எல்லாரையும் இந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன், இந்த வாய்ஸ் அனுப்புகிறேன், கொஞ்சம் கேட்க சொல்லு. அவன் வீட்டு பிள்ளைகள் மாட்டினா விட்டுருவானா? உன் பையன் அக்கிஸ்டாக இருந்ததை காப்பாற்றுறது இவ்வளோ பாடுபட்டுருக்க. ஆனால் உன் வீட்டு பிள்ளைய அப்படி ஒருத்தன், உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தங்கச்சியை பண்ணிட்டாங்கிறதுனால தானே அவன் எகிரி அடிக்கிறான். அதனால தான் அவன் வீடியோவை எடுக்கிறான், அவன் செல்ஃபோனை பிடுங்குறான். என் தங்கச்சியை எடுத்துட்டானுங்க. அவங்களுடைய மோட் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படின்னாங்க, ஒரு பஸ்ஸு காரு, ஒரு பிள்ளை, நீ பிள்ளைய இறக்கி விட்டுறான்னு ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் கூட்டு போய் இறக்கி விட்றேன். பிள்ளை உட்காருது, இவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவங்க கேங்கு நிற்குது. கரெக்டாக அங்கே போய் நடந்தவுடனே சடசடன்னு அவங்க ஏறிடுறாங்க. ஏறினவுடனே செல்ஃபோன் முன்னாடி இருக்கும், செல்ஃபோன் வச்சுக்கிறான். இங்கே இருக்கிற நடுவில் அந்த பிள்ளை இருக்கும். அது எதிர்பாராத நேரத்தில் மொலாஸ் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு மோசமான செயல் செய்கிறான், அதையும் வீடியோ எடுத்துறான். இதுதான் அவங்களுக்கு நாட்டு. ஓகே, இப்படி தான் அவங்க வந்து இதை காமிச்சு இதை நான் வெளியே விட்டுருவேன், வாங்க கூப்பிட்ற இடத்துக்கு வரணும். இதை அந்த பிள்ளை எதுக்குது, இந்த பிள்ளை வந்து திமிரி போய் சொன்ன ஒன்று தான். இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால தான் அந்த பிள்ளை இறக்கி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஷார்ட்டை கட் பண்ணி முன்னாடி போனீங்கன்னா ஒரு அந்த பிரவீன், அவன் பேர் என்ன, ஜெயராமுடைய பையன், காலேஜிலேருந்து வருதான் ஒரு பிள்ளை, சுரேகான ஒரு பொண்ணு, அவினாஷ் ரோட்டில் இருந்து குதித்து செத்து போய் விழுந்துருச்சு காரில் இருந்த பிள்ளை. இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கணும். அவங்க இதே மாதிரி பிள்ளைகளை நீங்கள் வந்து எதிர்பாராத நேரத்தில் மொலாஸ் பண்ணுறது, அதை வீடியோ எடுக்கிறது. அப்படி எடுக்கும்போது அவங்க அந்த பிள்ளை வந்து சண்டை போட்டு வெளியே குதிச்செடுத்து செத்து போகுது. இந்த கேஸ் பிரவீன் மேலே இருக்குது. ஆமாம், செத்து போய். அதுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் நான் அந்த வீடியோ போட்ட உடனே இப்போ அவர் என்ன சொன்னார், அந்த பிள்ளை ஸ்கூல் பிள்ளைகள்லாம் சேர்ந்து அவன் டீ சாப்பிட போனான், போகிற இடத்துல விழுந்து செத்து போச்சு. இது அவன் காலேஜ் பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறதுக்கும் இறந்ததுக்கும் 10 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. 10 கிலோமீட்டர் தாண்டி டீ சாப்பிட போவாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சுரேகாவோட வீட்டுக்கு என் தம்பி பிரகாஷ் அனுப்பினேன். அவன் கேரளாவில். அவர் கையெடுத்து கும்புறாரு, என் ஒரு பிள்ளை இருக்குது, அதையாவது வாழ விடுங்கன்ட்டார். அப்போ எவ்வளோ த்ரெட் பண்ணியிருக்கணும். அந்த கேஸ் இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஆட்சி வந்த உடனே. இப்போ இதே மோட் ஆஃப் ஆப்ரேஷன் தான் இவங்க பண்ணுறான். அதில் தான் அவங்க பிள்ளையோட அண்ணன் போய் அடிக்கிறான் கோபத்தில், தான் தங்கச்சிக்கு இப்படி ஒன்றுன்னு. நான் இதைத்தான் இங்கே ஏடிமிக்கா இப்போ இந்த கட்சிக்காரங்க இது எதுக்குறான்ல, இதை சொல்கிறவன் ஏடிமிக்காரன் எல்லாம் தானே, அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், வீட்டில் இப்படி ஒரு பிள்ளை வந்தால் விட்டுருவியான்னு கேட்குறேன். அந்த பையனுக்கு வந்து அதே கோவம் தானே உனக்கு வந்திருக்கும், நீ வெட்டியிருக்க மாட்டியா? இவ்வளோ நேரம் வந்திருக்குமா உனக்கு? கிடையாதே. ஏன்னா முட்டாள் மாதிரி பேசுகிறது இருக்குல்ல, எதை எதுக்கு ஒத்து வைக்கிறது, எதை எதோட கம்பேர் பண்ணுறது. யார் இந்த சார்ன்னு நாங்கள் கேட்டோம். ஐயோ, ரொம்ப கேவலமான அரசியல். அதான் நான் கேவலமான அரசியலுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். எடப்பாடி பிறந்தநாள் வருதுங்க, அன்னைக்கு ஒருத்தர் வைகை செல்வன் ஒருத்தர், நான் மதிக்கிற ஒரு ஆள், உண்மையிலே பெரிய ஆரேட்டர், முன்னாள் கல்வி அமைச்சர். அவர் சொல்கிறார் மேடையிலேயே, இதுலேயே பேட்டியில், எங்கள் எடப்பாடியுடைய பிறந்தநாளுக்காக தான் 2 நாட்டிலையும் நடந்த போரை வந்து நிறுத்தி வச்சாங்கங்கிறான். இது எங்கே ஒன்றி சொல்லுங்கள், ட்ரம்ப் நினச்சா வந்து குண்டு போடுவாங்க. என்னடே, நான் மெனக்கட்டு 2 நாடையும் நான் நிறுத்தி வச்சுருக்கேன், பரதேசி நீ சொன்ன, அவன் சொல்ல மாட்டானா? இல்லை, மோடியே குண்டை போடுவார், அவர் வந்து ட்ரோன் அனுப்புவார். ஏன் முட்டாள்தனமா இல்லை? அப்போ இவனுக்கு தான் இதை சொல்கிறான். நீங்கள் கம்பேர் பண்ணிங்க, இந்த வாய் தான் இந்த வாய் சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துங்க. ஏங்க, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு தமிழகமே ஒரு நிறைவாக உட்காந்துருக்கு. என்னென்னா, அப்பாடா, இனிமேல் நம்ம பிள்ளைய தைரியமாக வெளியே போகலாம். அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை கிடச்சிச்சு, ஜாக்கிரதை. இனிமேல் இது மாதிரி செஞ்ச தனவந்தனுடைய பையங்க இருக்காங்களே, அவங்கள வெட்டிட்டாச்சு, இனிமேல் அவனும் வாழாட்ட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிறைஞ்சி அந்த அவர் ஒரு ஆத்மார்த்தமாக அப்படியே உட்காந்துருக்கான்.
வரான் இவன், நாங்கள் தான்டா பண்ணணும், நாங்கள் தான் சிபிஐ பண்ணணும். என்ன சனி. சார் ஆனா உங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்துல இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கேஸை பார்த்திருக்கீங்களா இல்ல இதுதான் முதல் முறையா? இல்லைங்க சார், நிர்பயா ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் 200 பெண்கள். நிர்பயாவை சொன்னாங்க. ஆனால் அதை விட மோசங்க. அந்த பிள்ளை ஒரு பிள்ளை தலையில் அடித்து அந்த அந்த பிள்ளை இன்னும் தலைவலியோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். நீங்கள் ஓ, பாதிக்கப்பட்ட பெண்கள்ல பொள்ளாச்சி ஆமாங்க. வழக்குல. அந்த தலையை அவங்களுடைய மோடாப்பு அந்த அந்த அது என்னது அனுபவிக்கிறத இந்த படத்தில் வந்துங்க. இப்போல்லாம் படம் வந்து பூரா ரத்தமாக தானே வருது. பெண்களை வந்து ரத்தத்தில் குளிப்பாட்டி தானே அவனுங்க இந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதுதான் இவங்க. அப்போ அந்த பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க. ஒரு இவங்க என்ன பண்ணுறதுங்க, ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம், அது மாட்டிக்கல. அவங்கள கொண்டுட்டாங்களான்னு தெரில. ம். இவங்க ஒரு பிள்ளைய கூட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லவ்வுங்கிற பேரில் தாங்க எல்லாம் செய்கிறது. ஓகே ஓகே எல்லாருமே. ஆமாம், அப்படியே சபரிங்கிறவன் தான் அதில் மெயின். ம். அவன் கொஞ்சம் ஆள் நல்லா ஆஜான் பாவமாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவன் கூட்டு போய் அந்த வீடு செட்டப், அதான் அந்த சின்னப்பபாளையத்தில் அந்த பண்ணை வீடுங்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே ஒரு அட்மாஸ்பியரே வீடு மாதிரி வச்சுருப்பாங்க. ம். அந்த அம்மா இப்போ ஒன்று, அம்மா மருமகளை கூட்டு வந்திருக்கம்மா, இவன் என்ன உனக்கு பிடிக்குதா? சரிப்பா அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு அம்மா, அது ஒரு ரேட்டு. எல்லாமே வெல் பிளான்டு. ஆமாம் ஆமாம். இது இந்த அப்பாவி பிள்ளை அப்பாடா நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. அதோட இந்த பிள்ளை கதை முடிஞ்சிச்சு. அதோட அந்த அம்மாவை அனுப்பிடுவாங்க, மற்ற வேலையில் இவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி தாங்க நம்பிக்கை துரோகம். எவ்வளவும் நம்பிக்கை, இவ்வளோ நம்பி 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 அந்த பிள்ளைகளை வந்து ஒரு நம்பிக்கை துரோகத்தில் தான் இவ்வளவும் நடந்தது. யாருமே விருப்பப்பட்டு போகல. புரியுது. அப்போ இவ்வளவும் பண்ணவனுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி பேசுகிறான் பாருங்க, அவங்கள பூராம நிற்க வச்சு சுடணும். புரியுது. ஆனா இந்த வழக்கு மட்டும் இல்லைல்ல சார், தொடர்ந்து அதிமுக காலகட்டத்தில் நடந்த நிறைய வழக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு வாக்குறுதியாகவே கொடுத்துட்டு தான் திமுக ஆட்சி இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து பொள்ளாச்சி வழக்கில் நிரூபிச்சுட்டாங்க அப்படின்ற வாழ்த்துக்களும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து கொடநாடு வழக்கையும் விசாரிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல, அது எப்படி சார் போகும்? கட்டாயங்க. ஏன்னா அது கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி 5 மர்டர் கேஸு அடுத்தடுத்து நடந்திருக்கு. இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் வரணும் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வரும்போது அதுலேயும் எங்களுடைய பங்கு தான் முக்கிய பங்கு. 5 கொலைன்னு சொன்னது நம்ம தான். எல்லாமே 5 மர்டர்னு சொன்னாலும் ஒன்று ஆக்சிடென்ட்டு, ஒன்று வந்து தற்கொலை, ஒன்று வந்து தற்செயலாக நடந்தது. இப்போ தானே சார் போர்ட்ரை பண்ணாங்க. உள்ளே போகும்போது தெரியும். இப்போ நீங்கள் இருக்க இப்போ எப்பா அவனை போட்டுரு அப்படின்னு ஒன்று, அண்ணா போட்டேண்ணே அப்படின்னு ஒன்று, ஏய் இவனை போட்டுரு, அண்ணா நான் போட்டேண்ணே, ஏய் இவனை போட்டுரு. இப்படி நடந்தது தான் அது. ஓகே. புரியுது அவங்களுக்கு. தடயம் இல்லாமல் முடிச்சிட்டாங்க. சரி, இயற்கைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நிச்சயமாக அது எல்லாத்துக்கும், ஏன்னா அந்த சாட்சிகளை பூரா விலைக்கு வாங்கிடுறாங்க. கனகராஜ் ஒய்ஃபு, கனகராஜோட அண்ணன், கனகராஜ் அண்ணனே பிடிச்சி உள்ளே வச்சாங்க. இப்படிலாம் நிறைய இருக்குங்க. அது ஏன்னா எப்படி பொள்ளாச்சிக்கு வந்து 6 வருஷம் நீ பார்க்குறாளாங்கண்ணே, பொள்ளாச்சி இவ்வளோ பண்ணீங்க, அதே போச்சுண்ணே, அவனே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் போயிட்டுருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கே ஒரு விடிவு வந்துச்சுல இன்னைக்கு. அப்போ இதுக்கு வராமல் எப்படி இருக்கும் பார்ப்போம். இவங்க கையில் தான் இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப டிலேவாக போயிட்டுருக்கு கொடநாடு வழக்கு. இதில் டைரெக்டாக இபிஎஸ் அவர்களே இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கிறாங்கல்ல சார், அது உண்மைதானா? இல்லைங்க, இருக்குங்க. அது போலீஸ் கையில் தாங்க இருக்குது. போலீஸ் தானங்க மனசு வைக்கணும் உங்களுக்கு. சாத்தாங்குளம் இஷ்யூ பார்த்தீங்களா, அதுவும் இது 7 பேர் இன்னும் உள்ளே இருக்கான். ஏன்னா சம்மந்தப்பட்டவன் பூரா போலீஸாக இருக்கான். புரியுதா உங்களுக்கு? போலீஸை தண்டிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அது மாதிரி இவர் ஆட்சியாளராக இருந்தவர், புரியுதா? இப்போ இவர் இன்னும் வேறு பெரிய இடத்துல வேறு கை கோத்துட்டாரு எங்கள் பிஜேபியோட. இப்போ நீங்கள் இவங்க கை கோத்ததுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அவங்க ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல. ஏன்னா இந்த நேரம் இதுக்கப்புறம் கொடநாடுனா இந்த கூட்டணிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ அது வேற இருக்குது, அவங்க வேற கட்டையை போடுவாங்கல்ல. ஆனால் இதெல்லாம் தாண்டி கோர்ட்டு தானே சார் முடிவு பண்ணணும். ஆளை சொல்லு ரூலை சொல்லுங்கிற மாதிரி தான். ஓகே. சிபிஐயில் நம்ம வந்து இது வரைக்கும் சிபிஐ நம்ம ஒன்று நினச்சோம். இன்றைக்கி சிபிஐ
அது நம்ம மகுடத்தில் வந்து உச்சாணியில் வந்து நிற்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய பேரோடு இருக்காங்க. அது மாதிரி போலீஸு இழந்த பேரை மீட்டணும் அப்படின்னா கொடநாட்டில் ஒரு நல்ல இது வரும். நிச்சயமா நல்ல ஒரு தீர்ப்பு அதுக்கும் வரும். நம்ம ஊர் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.